ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிடக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்னா அல்வா ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த பூசணிக்கால தான் அல்வா செய்ய போகிறோம். அதனால் தொலியை நல்லா சீவிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தொலியை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த தேங்காய் திருவுறது இருக்குல்ல, அதில் நல்லா திருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் திருவி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த காய் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதில் உள்ள தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வாங்க அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நல்லா பாத்திரம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிட்டு இப்போ அதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு எடுத்து வச்சாச்சு. அது கூட மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த காய் ரெடி பண்ணி சீவி வச்சுருந்தோம்ல, அதை இதுக்குள்ளே தட்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் இருக்குது, அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா கிண்டிக்கலாம். நல்லா இது வேகட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு. இந்த நேரத்தில் நம்ம லைட்டாக ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சீனி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சமயத்தில் சீனி போட்டுக்கலாம். 50 கிராம் சீனி போட்டால் போதும். பாருங்கள், இது நல்லா கெட்டியாகட்டும். இப்போ நம்ம சீனி போட்டாலும் நல்லா தண்ணி ஆகிட்டு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாகட்டும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகிட்டு இப்போ நம்ம இது நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கிச்சு. அடுத்து மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். போதும், நெய் அதுக்கப்புறம் ஊற்ற வேண்டாம். இது நல்லா ஓரளவுக்கு சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்துட்டுனா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியே பிரிஞ்சு வருது. பாருங்கள், சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம முந்திரி வறுத்து வச்சுருந்தோம்னா அதை இது கூட போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சுட சுட பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிட்டு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த அல்வா செஞ்சு கொடுங்க. பூசணிக்காயில் செஞ்ச மாதிரியே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.